Good morning students. Today we have going to class exercise 1 words. Exercise 1.1. First one, Phillips. First question. Minus 19 divided by 5 lies between the integers. Minus 19 divided by 5 between means the minus 19 divided by 5 இடையில உள்ள integers means positive numbers, negative numbers, 0. இப்போ minus 19 divided by 5 it is a rational numbers. The rational numbers integersனா ஒன்று நெகட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ எந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு இடையில இந்த minus 19 divided by 5 வருது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ 19 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 5s are 15, பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட்டு 0 ஆட் பண்ணணும், பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னது 8 5s are 14. ஸோ அப்போ 3.8ங்கிறது -3 அண்ட் -4க்கு இடையில தானே இந்த 3.8ங்கிறது இருக்குது. ஸோ அப்போ -19 divided by 5ங்கிறது -3 அண்ட் -4க்கு இடையில பிட்வீன் மீன்ஸ் எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குது, -3 அண்ட் -4. செகண்ட் சப்டிவிஷன், த டெசிமல் ஃபார்ம் of the rational number divided by -4. The decimal form, it is a rational number. 15 divided by -4ங்கிறது rational number. இதை decimal form மாற்றணும். decimal form means decimal point வச்சு வரணும். ஸோ அப்போ 15 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 4s are 12, பேலன்ஸ் 3. ஸோ பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணுறோன்னா 0 ஆட் பண்ணுவோமா, இங்கே 0 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 7 4s are என்ன வரும், 28, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு 0னா 5 4s are 20யா. ஸோ இப்போ இங்கே என்னது 3 மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -3.75ன்னு எழுதலாம். இல்லை அனதர் ஒன் மெத்தடு, அபவ் 5 மீன்ஸ் ப்ரீவியஸ் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணுவோமா, அப்போ ஆட் பண்ணோன்னா -3.8. போத் ஆர் கரெக்ட். -3.75னாலும் கரெக்ட் ஆன்சர், -3.8னாலும் ஓகே. தேர்டு, த ரேஷ்னல் நம்பர்ஸ் -8 divided by 3 and +8 divided by 3 are equidistant from -8 divided by 3 +8 divided by 3. இது ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்னாலே இப்போ -5 + 5 ரெண்டு ஈக்குவலாக என்ன ஆயிரும், 0 ஆயிருமா. ஸோ அதே ஃபார்மேட் இது இன்டீஜர்ஸில் இருக்குது, அதே இது ரேஷ்னல் நம்பர்ஸில் கொடுக்குறாங்க. -8 divided by 3 +8 divided by 3 சேம் நம்பர்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் ஒன்லி சேஞ்சஸ். ஸோ அப்போ +8 divided by 3 -8 divided by 3னா 0வா. அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 0. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் rational number in the sequence -15 divided by 24, 20 divided by -32, -25 divided by 40 is dash. Previous, அதாவது நியூமரேட்டர் நம்பர் இஸ் 15 20 25. ஸோ மல்டிபிள் ஆஃப் 5ஓட மல்டிபிள் எல்லாம். ஸோ அப்போ 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சப்ராக்டட், செகண்ட் ஒன் ப்ளஸ், தேர்ட் ஒன் சப்ராக்டட், ஃபோர்த் ஒன் ப்ளஸ் 30. நெக்ஸ்ட்டு இப்போ 3 5s are 15. நெக்ஸ்ட்டு இங்கே 3யோட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 24. 3 8s are 24. அப்போ 8 டேபிள்
1 8 inside, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 6 8s are 48. So plus minus plus இப்போ இங்கே என்ன சிம்பிள் வரும் மைனஸ். ஸோ ப்ளஸ் 30 டிவைடட் பை 45. Fifth subdivision, the standard form of 58 divided by 78 is dash. So இதனுடைய standard form means reduce the value. So 58 reduce பண்றோம் அப்படின்னா 2, 4 2s are 8, 2 2s are 4, balance 1, 9 2s are 18. So that 29 is a prime number. So prime number means எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. So next 78, 3 2s are 6, balance 1, 9 2s are 18. 39 is also a prime number. So அப்போ 58 divided by minus 78. This value 2 into 29 divided by 2 into 39. So denominator number மைனஸ் சிம்பிள்னால எனி ஒன் நம்பர்ஸ்லாம் நம்ம டிவைட் மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே 2 கேன்சல் பண்ணுறதுனால இந்த 2க்கு வந்து நம்ம மைனஸ் போடக்கூடாது. ஸோ அப்போ 2 கேன்சல் பண்ணிடலாமா? திஸ் வேல்யூ என்னது 29. ரெடியூஸ் த ஃபார்ம் ஆஃப் 29 டிவைடட் பை minus 39. Fill-ups finished. Next say true or false. Say true or false. First one, 0 is the smallest rational number. Zero is the smallest rational number. So 1ல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், 0ல ஸ்டார்ட் ஆகிறது ஹோல் நம்பர்ஸ். இப்போ 0 ஹோல் நம்பர்ஸில் 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னா கரெக்டு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸில் எதெல்லாம் வரும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 எல்லாமே. இப்போ 0வை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே ஸ்மாலஸ்ட் நம்பரா? ஸோ அப்போ திஸ் சென்டென்ஸ் இஸ் ராங். ஸோ ஃபால்ஸ். 0ங்கிறது ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பரில் வராது. ஹோல் நம்பர்னா தான் 0 வந்து ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரில் 0 அப்படிங்கிறதே கரெக்டு. ஸோ ரேஷனல் நம்பர்ஸில் 0 தான் ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துருக்கறனால ராங். ஸோ ஃபால்ஸ். Second one, minus 4 divided by 5 lies through the left of minus 3 divided by 4. இப்போ minus 4 divided 5 கம்பேர் பண்ணும்போது minus 3 divided by 4ஓட லெஃப்ட் சைடு தான் minus 4 divided by 5 இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா minus 4. இப்போ 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு டிவைட் பண்ண முடியாதுன்னா 0.0 ஆட் பண்ணுவோமா? 8 5s are 40. ஸோ அப்போ திஸ் வேல்யூ minus 4 divided by 5ஓட வேல்யூ minus 0.8. இப்போ நெக்ஸ்ட்டு minus 3 divided by 4னா 3ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 0.0. 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. Balance true. Next 5 4s are 20. Point this value 0.75. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லெஃப்ட் சைடு இப்போ 0.7, 0.8. இப்போ 0.7 நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 பாசிட்டிவ். இந்த சைடு போகிறது எல்லாமே லெஃப்ட் சைடு போகிறது எல்லாமே நெகட்டிவ். இதனுடைய கம்பேரிசனில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். இந்த சைடு பாசிட்டிவ் சைடு போகிறது எல்லாமே என்னது ரைட் சைடில் உள்ளது இதை விட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கா அப்படின்னா minus 4 divided by 5 lies through the left of minus 3 divided by 4. இந்த 3 divided by 4ஓட வேல்யூ என்னது 0.7. இதனுடைய லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு தான் என்னது minus 4 divided by 5ங்கிறது இதனுடைய லெஃப்ட் சைடு தானே இருக்குது. இதுதான் லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ 4 divided by 5 திஸ் வேல்யூ minus 0.8. இதனுடைய லெஃப்ட் சைடு 0.7ங்கிறது இருக்கா? ஸோ திஸ் வேல்யூ இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் minus 19 divided by 5 is greater than
15 divided by minus 4. இப்போ minus 19 divided by 5 greater than 15 divided by minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூவா? இதை விட இந்த 15 divided by minus 4 விட minus 19 divided by 5 greater than சொல்லியிருக்காங்க. இப்போ 19 5ஆல் டிவைட் பண்ணு. 3 5s are 15. பேலன்ஸ் 4. பாயிண்ட் 0 ஆட் பண்ணுறதுனால பாயிண்ட். 8 5s are 40. ஸோ திஸ் வேல்யூ minus 3.8. இப்போ 15 divided by 4 15 4ஆல் டிவைட் பண்ணு. 3 4s are 12. பேலன்ஸ் 3. பாயிண்ட் 0. 7 4s are 28. 2. 5 4s are 20. ஸோ 3.75. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 3 பாயிண்ட் மைனஸில் கம்பேர் பண்ணும்போது இதை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறது தான் கிரேட்டஸ்ட்டாக ஆகும். ஸோ இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? 3.8 கிரேட்டர் தன் minus 3.75. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டஸ்ட்டாக இல்லை, லெஸ் தனாக தான் இருக்குது. இப்போ 3.7 விட 3.8ங்கிறது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர்ஸில் +8 7 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 8 இஸ் ஏ கிரேட்டஸ்ட் நம்பர். இதே இது நெகட்டிவில் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த -8 விட -7ங்கிறது தான் என்னது? கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ -3.8ங்கிறத விட 3.7ங்கிறது தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ ஆனால் இதுதான் கிரேட்டஸ்ட்னு நம்ம கொடுத்துருக்கறதுனால திஸ் வேல்யூ என்னது? ஃபால்ஸ். Next, the average of two rational numbers lies between them. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸுக்கு இடையில உள்ளதை ஆவரேஜ் வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இதே சம்மு பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஆவரேஜ் என்ன அப்படின்னா -3க்கு 4க்கு இடையில தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஆவரேஜஸ்ங்கிறது இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னது? கரெக்டு. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸுக்கு இடையில ஆவரேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ட்ரூ. தேர் ஆர் an unlimited number of rational numbers between 10 and 11. அதாவது 10க்கும் 11க்கும் இடையில அன்லிமிட்டட் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோல் நம்பர்ஸ்ன்னு கம்பேர் பண்ணோன்னா இது ரெண்டுக்கு நம்பருக்கு இடையில எந்த டிஸ்டன்ஸும் இல்லை. அதே இது டெசிமல் நம்பரில் கம்பேர் பண்ணுறோன்னா 10.1 10.2 அப்படியே நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். இதே இது நமக்கு என்னது? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா 10 divided by 1. ஓகேவா? அப்போ 10 divided by 2 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 5. ஸோ அப்போ இது ரெண்டுக்கு இடையில அப்படின்னா நெக்ஸ்ட் 10.1 10.2 அப்படியே ரேஷனல் அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். 11th one, the number which is subtracted from -6 divided by 11 to get 8 divided by 9. ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பர் என்ன தெரியாது? இப்போ எக்ஸ் சப்ராக்டட் ஃப்ரம் எந்த நம்பர்? அந்த -6 divided by 11லேருந்து எக்ஸுங்கிற நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டு கெட்னா எந்த ஆன்சரை நம்ம பெறுறோம்? 8 divided by 9. ஸோ அப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ -x = 8 divided by 9. இங்கே பாசிட்டிவ்னா ஆப்போசிட் சைடு நெகட்டிவ். இங்கே நெகட்டிவில் இருக்கிறனால ஆப்போசிட் சைடு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுமா? ஸோ எல்சிஎம் மெத்தடில் எடுத்தோன்னா 9 11s are 99 88 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 9 6s are 54. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 12 பேலன்ஸ் 1. 8ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணோன்னா 13 + 1 14 divided by 99. ஸோ இதை நம்ம இந்த டேபிள் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம், இல்லைனா கேன்சல் பண்ண முடியாது. 3 டேபிளில் ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ அப்போ -xோட வேல்யூ 142 divided by 99. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறதுனால இந்த மைனஸ் ஆப்போசிட் சைடு. அப்போ x is equal to -142 divided by 99. 12th one, which of the following pairs is equivalent? கொடுத்துருக்கிறதுல எந்த பேர் வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் -20 divided by 12. ஸோ இதை எதால் மல்டிபிள் பண்ணுறோம்? 5 4s are 20, 3 4s are 12. ஸோ அப்போ -5 divided by 3. செகண்ட் ஒன்
which pair of the following pairs is equivalentங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னை கம்பேர் பண்ணியாச்சு. செகண்ட் பியில் உள்ளது என்ன அப்படின்னா 16 டிவைடட் பை -30. ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கா -8 டிவைடட் பை 15. ஸோ இப்போ 8 2s are 16, 15 2s are 30. ஸோ இப்போ 8 2s are 16னா திஸ் வேல்யூ -16 வந்திருக்கணும், இது +50 வந்துடும். ஸோ அப்போ இந்த வேல்யூவும் என்னது ராங். சி -18 divided by 36 -20 divided by 44. இது ரெண்டுமே 2 டேபிளில் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். 9 2s are 18, 1 2 is true, balance 1, 8 2s are 16. இப்போ 9 divided by 18. Next 1 9 is 9, 2 9s are 18, 1 2 is true, 0, 2 2s are 4, 2 2s are 4, 5 2s are 10, 11. ஸோ இதுவும் ஈக்குவலாக வரல. ஸோ இதுவும் ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் டி 7 டிவைடட் பை -5 -5 டிவைடட் பை 7. ஸோ இப்போ இது ஆல்ரெடி நமக்கு ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. 7ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 5 வரும், அதே மாதிரி 5ஓட எதை மல்டிபிள் பண்ணாலும் 7 வரும். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா திஸ் வேல்யூ இது மட்டும்தான் இதோட சேஞ்சஸ் ஈக்குவலாக வர்றது. ஃபஸ்ட்டு ஒன்னில் -20 டிவைடட் பை 12, ஆனால் ரெண்டுமே என்னது பாசிட்டிவாக கொடுத்துருக்கா. ஸோ அப்போ இதுவும் ராங். இதில் ஏதாவது ஒரு இது மைனஸாக கொடுக்கல. இப்போ -30 ஒன்று இங்கே -16 டிவைடட் பை 13னும் எழுதலாம். இந்த மைனஸ் சிம்பிள் -30 கிட்ட தான் இருக்கணும்ல, எந்த நம்பரில் வேணாலும் சேஞ்ச் பண்ண. ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு டேர்மில் வந்து மைனஸ் கொடுத்துருக்கனால பி ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 13 -5 divided by 4 is a rational number which lies between. இந்த -5 divided by 4ங்கிறது எந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு இன்டீஜர்ஸ்க்கு இடையில இருக்குது. இப்போ -5 4ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 4 is 4, பேலன்ஸ் 1. ஸோ பாயிண்ட்னா 0, 5 2 4s are 8, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஸோ அப்போ 1.25ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குது? -1 அண்ட் -2க்கு இடையில இருக்கா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் 14th which of the following rational numbers is the greatest? கொடுத்துருக்கிறதுல எது வந்து greatest ரேஷனல் நம்பர்ஸ்லேயே greatestங்க இருக்கா? ஸோ -17 divided by 24, -13 divided by 16, 7 divided by -8, -31 divided by 32. இப்போ -17 divided by 24 சப்ராக்ட் பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ -0.70. நெக்ஸ்ட் -13 divided by 16, பியோட வேல்யூ -0.81, ஜியோட வேல்யூ -0.87. நெக்ஸ்ட் டியோட வேல்யூ -31 32ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 0.0. So 288 something. So அப்போ 0. The answer 0.9 -0.9. Question which of the following rational number is the greatest? கொடுத்துருக்குறதுலே எந்த rational numbers greatest? ஸோ மைனஸை கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் அதனுடைய greatest. இது -0.8ங்கிறது greatest, 8.7 means 0.9. ஸோ -0.9 -0.9 -0.8 -0.7. ஸோ இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது -0.7 இஸ் கிரேட்டஸ்ட். ஸோ அப்போ ஏ ஆன்சர் இஸ் கிரேட்டஸ்ட். 15 the sum of the digits of the denominator in the simplest form of 112 divided by 528. இந்த சிம்பிளஸ்ட் இதனுடைய சிம்பிளிஃபை பண்ணுறோம், அதில் வர்ற ஆன்சர் எல்லாத்தையும் சம் ஆஃப் ஆட் பண்ணணும், வர்ற டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 112 5 2s are 10, balance 1, 6 2s are 12. 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 2s are 4, 8 2s are 16,
1 2 is to 4 2s are 8, 7 2s are 14, 528, 2 2 2s are 4, balance 1, 6 2s are 12, 4 2s are 8, 1 2 is to 3 2s are 6, 2 2s are 4, 6 2s are 12, balance 1, 6 2s are 12, 3 2s are 6, 3 2s are 6. Next 3 choose பண்ணோம்னா 11. So அப்போ 112 ஓட வேல்யூ 2 into 2 into 2 into 2 into 7. 528 ஓட வேல்யூ 2 into 2 into 2 into 2 into 3 into 11. 2 2 cancel. இப்போ next is 7 divided by 33. Sum of the digits of the denominator. Denominatorல உள்ள digits sum means add பண்ணணும். So அப்போ 3 plus 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் 6. That answer is correct. Thank you students.